Hello friends, I'm Dr. Shenthil Prabhu, surgical gastroenterologist from Tiruppur Gastrocare. இன்னைக்கு வந்து லிவர் சிர்ரோசிஸ் அதை பற்றி பார்க்கலாம். சிர்ரோசிஸ் லிவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கல்லீரல் வந்து நார்மலாக ஒரு மனுஷங்களுக்கு ஒரு வெயிட் இருக்காங்கன்னா அதுக்கு வெயிட்டுக்கு ஒரு 0.8% இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேசிக் ரெக்குயர்மெண்ட். அதாவது மினிமம் 0.8 ஆஃப் தி டோட்டல் பாடி வெயிட் வந்து கல்லீரல் அவங்களுடைய சைஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு அது பிரயோஜனமானதாக இருக்கும். அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து அந்த லிவர் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அது வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு லிவர் சைஸ் இருக்குதுன்னா அது லெஸ் தென் 30% ஆஃப் த சைஸ் குறைஞ்சதுக்கப்புறம் தான் அதை வந்து சிர்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மிச்சம் இருக்கிற 70% இஸ் த மார்ஜின் விச் காட் ஹஸ் கிவன் அஸ். அதுதான் வந்து எவ்வளோ ஆல்கஹால் எடுக்கிறாங்க, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா, இந்த கல்லீரல் வந்து அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், புண்ணு, இது எல்லாத்தையும் அது தாங்கிக்குது. 70% வந்து அது தாங்கிக்குது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனைகள் ஏற்படப்போ, ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் அடிக்கிறப்போ, இப்போ கல்லீரல் புண்ணாகுதுன்னா ஒரு தழும்பு மாதிரி ஏற்படும். ஸோ அப்போ வந்து ஃபியூ பர்சன்ட் ஆஃப் தி செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். 70%க்கு மேலே போகிறப்போ வி கால் இட் அஸ் சிர்ரோசிஸ். ஸோ இது வந்து சிர்ரோசிஸ் இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் பண்ணால் நாளைக்கே வந்துடுமா அப்படின்னா கிடையாது. இட் டேக்ஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ ஆல்கஹாலிக் லிவர், ஃபேட்டி லிவர் டிசீஸ், தென் ஸ்டேட் ஆஃப் ஹெப்படைட்டிஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, தென் ஃபைப்ரோசிஸ் போகும், தென் இட் கம்ஸ் டு சிர்ரோசிஸ். ஸோ இத்தனை லெவல்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க வந்து எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சிம்பிள் டெஸ்ட்ஸ், பிளட் டெஸ்ட் பண்ணணும், ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபைப்ரோ ஸ்கேன் அடிஷனலாக பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது சிர்ரோசிஸ் தொந்தரவு யார் யாருக்கு வருது பார்த்துட்டிங்கன்னா, மதுப்பழக்கம், ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் நிறைய எடுக்கிறவங்களுக்கு வருது. ரெண்டாவது, உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு வருது. உடல் பருமன் அதிகமாக இருக்குங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஹைட். ஸோ நம்ம என்ன ஹைட் இருக்கோமோ இன் சென்டிமீட்டர்ஸ் -100. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் 180 centimeters -100, இட் இஸ் 80. ஸோ 80 kilograms இஸ் தி ஐடியல் வெயிட் ஃபார் தட் பர்சன். ஸோ பெரும்பாலும் 180 centimeters இருக்க மாட்டாங்க, 150, 160 centimeters தான் இருப்பாங்க நம்ம இந்தியன் பாப்புலேஷன். ஸோ 160, 165, 170 அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 170 centimeters அப்படின்னா -100, 70 kilograms தான் கரெக்டாக. ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸில் வந்து இட் இஸ் மோர் தென் 30, தென் டெஃபினட்டாக நம்ம வந்து ஒபிசிட்டி கேட்டகரியில் வரும். ஸோ இது ஃபேட் எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபேட் வந்து நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் டெபாசிட் ஆகுதோ, பெல்லி, ஷோல்டர்ஸ், பேக், ஹிப்ஸ் எல்லா இடத்துலையும் டெபாசிட் ஆகிற மாதிரி உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஆர்கன்ஸ்லையும் டெபாசிட் ஆகும். லிவர்லையுமே அது கெட்ஸ் டெபாசிட்டட், மீன்ஸ் அது செல்ஸ் கெட்ஸ் டெபாசிட்டட். ஸோ வி கால் இட் அஸ் ஃபேட்டி லிவர். ஸோ அது வந்து இட் ஆல்சோ காசஸ் இன்ஜுரி டு தி லிவர். ஒரு லெவலுக்கு மேலே, இஃப் இட் இஸ் மோர் தென் 60%, இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு அஃபெக்ட் தி லிவர் ஃபங்க்ஷன். அது நாள்பட தழும்புகள் மாதிரி ஏற்பட்டு இட் காசஸ் ஃபைப்ரோசிஸ். ஒரு ஸ்டேஜில் ஹெப்படைட்டிஸ், மஞ்சள் காமாலை ஏற்படலாம். அதை தாண்டி விடுறப்போ ஃபைப்ரோசிஸ் ஏற்படலாம். ஸோ இதே மாதிரி வேறு என்ன பிரச்சனைகள்னால், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி கல்லீரலில் வந்து தொந்தரவு பண்ணி கல்லீரல் சிர்ரோசிஸ் ஆக்கலாம். ஸோ சிர்ரோசிஸ் அப்படிங்கிறது வந்து கிராஜுவலாக நம்ம கல்லீரல் நம்மளுக்கே தெரியாமல் சின்னதாகிட்டே போய்கிட்டே இருக்கும். அதை வந்து தடுக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆல்கஹாலை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். ஆல்கஹால் வந்து இட்ஸ் வெரி வெரி இன்ஜூரியஸ் டு தி லிவர். நான் நிறைய வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த ஒன்றும் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணுறது தான் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யுவர் லிவர். ஸோ வெதர் யூ கோயிங் டு டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் ஆர் மோர் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால், எவ்ரிதிங் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு தி லிவர். ஸோ ஆல்கஹால், even a small amount, is going to affect your liver. So definitely you should stop the alcohol. First point. Second is maintaining the proper weight. How do you maintain it? Taking a proper diet and doing proper exercise. Exercise பார்த்துட்டிங்கன்னா daily we'll have to work almost for at least for 45 minutes. Walking, jogging, either way that helps you to maintain your weight, and to decreasing the weight will remove the fat out of the liver. இது இல்லாமல் வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், பி அண்ட் சி வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கவங்களுக்கு there are drugs which can prevent the multiplication of the organism in the liver. அதை தடுத்துட்டு அதை வந்து அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை, அதாவது சிர்ரோசிஸ், ஃபைப்ரோசிஸை வந்து தடுக்க முடியும். அதுக்கு மருந்துகள் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பிக்கு மருந்து இருக்குது, சிக்கு மருந்து இருக்குது. இன்ஃபேக்ட் சி கேன் பி cured with medicines.
ஸோ தட்ஸ் அபவுட் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி பற்றி சொல்லியிருக்கேன். தி லாஸ்ட் இஸ் தெர் ஆர் ஃபியூர் திங்ஸ் விச் வி கேனாட் சேஞ்ச். அதாவது கிரிப்டோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம், ரீசனே இல்லாமல் கல்லீரல் சுருக்கமாகிறது, இதெல்லாம் இருக்குது. பட் தோஸ் திங்ஸ் கேனாட் பி கண்டுபிடிக்க முடியாது. ஒன்ஸ் அது சிரோசிஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது தெரியும். அந்த ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அவங்களுக்கு வந்து அல்டிமேட்டாக சிரோசிஸ் வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய பிரச்சனைகள் என்னென்ன அதை தான் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சிரோட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் தி பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ சிரோசிஸ் போகிற வரைக்கும் தவிர்க்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த 4 விஷயத்தையும் நான் சொன்னது வந்து டெஃபினட்டாக வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, கீப் யுவர் செல்ஃப் ஹெல்த்தி, அண்ட் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. If you're diabetic, if you're overweight, definitely there is a chance of fatty liver in your fatty liver problems that can in turn lead to cirrhosis. Thank you.